மோசமானவங்களா இருக்காங்களே, என்னைய விட்டுடுங்கடா. வசமா சிக்கனியாடா, சாப்பிடாத. இப்ப விளையாட்ட ஆரம்பிக்கலாமா? ஹலோ மக்களே, நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கிறது காட்டுக்குள்ள நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் தான். இந்த உலகத்தோட அழிவு நெருங்கிக்கிட்டு இருக்குன்னு புரளி ஒண்ணு வந்திருக்கு. இனி வருங்காலத்துல என்ன பேராபத்துகள் வரும்னு நமக்கு தெரியாது. உதாரணத்துக்கு சொல்ல போனா சுத்தி இருக்கலாம், அதே சமயத்துல பனி பெய்யறதா இருந்தா பயங்கரமா ஒரே அளவுக்கும் பனி பெய்யும். அப்ப இந்த உலகத்துல நம்மளால எதுவுமே சாப்பிட முடியாதாடா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. தம்பி, இது வெறும் புரளி தானே. பாரு, இன்னைக்கு நாள் நல்லா தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது உலகம் எப்படி அழிய சொல்லு? ஓ, அப்ப அது சும்மா தான் சொல்லிருக்காங்களா? நான் பயந்தே போயிட்டேன்டா. முட்டா கரடிகளா இவங்க தான். என்டர்டைன்மெண்ட் நியூஸ் நம்பவே கூடாது. டே அண்ணா, வரியா நம்ம போய் ஏதாவது பழங்கள் எடுத்து சாப்பிடலாம். உன்னை விட மாட்டோம் லோகர்வேக். இந்த மரத்தை மட்டும் வெட்டி கூறு போட்டு அனுப்பணும்னா நமக்கு பணம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அவனுக்கு கோபம் வந்துருச்சுடா. தம்பி, ஓடிடலாமா? ஓடாதீங்கடா, நில்லுங்கடா. எங்கடா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? உள்ள வெளியே வாங்கடா. என்கிட்ட இருந்து உங்களால ஒழிய முடியாதுடா. நீ நினைக்கிற மாதிரி நாங்க ஒண்ணு பண்ணல. ஆனா நீங்க சொல்றத இதுக்கு அப்புறமும் நான் கேட்கற மாதிரி இல்லடா. பாக்குறதுக்கு அப்படியே பார்பிக்யூ சிக்கன் மாதிரியே இருக்கல. பயங்கரமா எரிஞ்சிருக்கா. அடே, உங்களை இப்பவே துவைச்சு தொங்க விடுறா இல்லையா பாருங்கடா. இதை வச்சு அப்புறம் அடிச்சு தொங்க விடுவேன். ஏடா மின்னலு தாக்குறேன், என்னதான் தாக்குவியா? ஓவரா தான் போயிட்டு போ. போடா, ஓடி போயிடும். இன்னும் எத்தனை வாட்டி தான் நீ எங்ககிட்ட அடி வாங்கிட்டே இருக்க போற? அப்படியே திமிர் முடிச்ச காரணிகளா, இங்க பாருங்கடா. என் பொறுமையை நீங்க ரொம்ப தான் சோதிக்கிறீங்கடா. அப்படியா சொல்ற? தம்பி, ரெடியா இருக்கியா? தம்பி, சண்டை போட வந்துட்டு இப்படி சாப்பிட்டுக்கிட்டா இருக்க. இப்பவாவது ரெடி ஆகுடா. இருந்தாங்கடா. அங்க போறோம், எவ்வளவு பெரிய ஐஸ் கட்டின்னு. என்ன திடீர் இப்படி இங்க வந்து விழுந்து கிடக்கு? யாருக்கிட்ட இந்த ஐஸ் கட்டியை பார்த்தாலும் இதை பத்தி பயந்துருவானாடா. அண்ணா, இங்க சாப்பிட எதுவுமே இல்லடா. வெளியே போய் ஏதாவது கொண்டு வருவோமா? எனக்கு புரியுதுடா தம்பி. ஆனா வெளியே பயங்கரமா மழை பெய்யுது. வெளியே போனா நமக்கு அடிபடும். அதனால வேண்டாம், எதுவும் பண்ண முடியாது.
டேய் அண்ணா இங்க போறடா. இந்த பெரிய இலையை எடுத்து தலையில வச்சுக்கலாம். அப்ப அதுல இருந்து நம்ம தப்பிச்சிடலாம்ல. தம்பி கொஞ்சம் இருப்பா. இருடா அண்ணா. சொன்னா ஏன்டா கேட்க மாட்டேங்கிற? இந்த மாதிரி இலையாலெல்லாம் அந்த ஆலங்கட்டி மழையில இருந்து தப்பிக்க முடியாதுடா தம்பி. அண்ணா அதுக்குன்னு நாங்க இங்க விட்டே உட்கார்ந்துருக்க முடியாதுல்ல. எனக்கு சோறு தாண்டா முக்கியம். டேய் தம்பி, அந்த ரயில்வே கிராசிங்ல அந்த அனௌன்சர் ஒன்னு சொன்னார்ல, அது ஞாபகம் இருக்காடா? அப்படின்னா அச்சச்சோ, இதுதான் இந்த உலகத்தோட அழிவு. என்னடா இது திடுது இப்படி டெம்பரேச்சர் இறங்கி போயிடுச்சு. ரொம்ப குளிருதே. சமீபத்துல எல்லா ஊர்கள்லயும் ஆலங்கட்டி மழை பெய்யறதோட டெம்பரேச்சரும் இறங்கி இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தா இந்த உலகத்தோட அழிவு மாதிரி தான் தெரியுது. உலகத்தோட அழிவா? வருங்காலத்துல நம்ம புயல் பயங்கரமாகறதோட ஆலங்கட்டி மலைகள் ஆக்ரோஷமா வரது கூட நம்ம பார்க்க இருக்கலாம். அதே சமயத்துல ஒரே வைக்கிற பனி கூட வரும். அப்படின்னா இந்த உலகம் உண்மையிலே அழிய போகுதா? ரொம்ப குளிருதே. பாதிக்கப்பட்டுருச்சுடோ. இதுதான் கடைசி பழங்கள் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நமக்கு எந்த சாப்பாடும் இல்லடோ. அப்படின்னா ப்ராட்காஸ்ட்ல சொன்ன விஷயங்கள்லாம் உண்மைதான் போல. என்ன? இந்த உலகம் அழிய போறது உண்மைதான். ஆஹா, என்ன தேடிப்பட்டு தான் பிரச்சனைகள்லாம் வருது. இதுக்கு மேலேயும் நாம வாழ்ந்து எண்ணத்தை கிழிக்க போறோம். கவலைப்படாதடா தம்பி, நமக்கு சாப்பாடு கிடைக்காதா என்ன? போலாம். இந்த உலகமே அழிய போகுது. அப்புறம் சண்டை போட்டு என்ன பிரயோஜனம்? கதையை போட்டு மொத்தமா முடிய போகுது. பேசாம நீங்க எல்லாரும் என் வீட்டுக்கு வந்துடுறீங்களா? நாம எல்லாரும் ஒன்னா பார்ட்டி பண்ணலாம். பார்ட்டி ஆரம்பிக்கலாமா? நீ வரியோ? நல்லடா மேஜிக் மாறுங்கோ. ஹலோ லோகர்விக், உனக்கு என்ன ஆச்சு? இந்த மாசம் கோட்டை ஏன் வரல? ஓ, அதையா நீங்க கேக்குறீங்க? ஆமா, என்ன உன் வீட்ல மியூசிக் சத்தம் கேக்குது? ஆமாப்பா, மியூசிக் இல்லாம பார்ட்டி பண்ண முடியுமா சொல்லுங்க? என்னது, நீ வீட்ல பார்ட்டி பண்றியா? அப்போ உன் வேலை போயிருங்கிற பயம் எல்லாம் உனக்கு போயிடுச்சு, அப்படிதானே? சும்மா காட்டுத்தனமா கத்தாம சொல்றத கேளுடா. நீ எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்க, அவ்வளவுதான்டா உனக்கு மரியாதை. உனக்காண்டி நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க, நீ எல்லாம் கத்திக்கிட்டா இருக்க. உன் கத்தல கேட்க வேற யாராவது வச்சுக்கடா. ஏன்னா இந்த வேலை ஒண்ணு எனக்கு தேவையில்லடா. இந்த வேலையை விட்டு போறேன். என்ன? சமீபத்துல ஏற்பட்ட மாற்றங்களால உலகத்துல பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆனா இந்த உலகம் அழிய போகுதுன்னு யாரும் கிளப்பி விட்ட பொருளைகள் எல்லாம் பொய்யானதுன்னு இப்போ தெரிய வந்துச்சு. இனி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உலகம் நிச்சயமா இனி அழியாது. அதனால எல்லாரும் சந்தோஷமா இருக்கு. அப்ப இதெல்லாம் சும்மா தான் சொல்லிருக்காங்களோ? இந்த மாசு போய் கிட்ட வேற நம்ம ஓவரா பேசிட்டோமே. எல்லாம் எனக்கு தேவைதான். இவையே புலம்பிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே தப்புதான்டா. வெளியில போங்கடா. இங்க வந்தீங்கன்னா உங்களை தொலைச்சிருவேன்டா. வேலை இல்லாம நாம எப்படி வாழ முடியும்? எல்லாம் போச்சு. இடக்கிடமா முடிவு வந்த மாதிரி இருக்கு. ஹலோ முதலாளி, எப்படியா இருக்கீங்க? நான் தான் விக்கி பேசுறேன். விக்கியா? உங்க வேலையே எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போன விக்கி இப்ப எதுக்கு திரும்ப கால் பண்ணிருக்க? சரி, உனக்கு இன்னொரு வாய்ப்பு நான் இன்னைக்கு தரேன். இந்த மாசம் கோட்டா எனக்கு டபுளா வரணும், இல்லனா பொட்டி படிக்க கட்டிட்டு கிளம்பு. சுத்தம்டா, இந்த காரணம் இது கூட எப்படி பல்லு கட்டுறது? இருந்தாலும் பரவாயில்ல, சோறு தானே முக்கியம். நீ தப்பிக்க முடியாது. உன்னோட உலகம் தான் இப்ப முடிய போகுது.